வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. உள்ளங்கையை பிரித்து பார்க்குறோம், அடிக்கிற காற்றுல விழக்கூடியது இலை விழலாம், காய் விழலாம், பிஞ்சு விழலாம், கனி விழலாம், முதிர்ந்து போன பழுத்த இலை விழலாம், மரத்தோடு விழலாம், என்ன விழும் தெரியாது. திரும்பி வந்து நான் இப்படியெல்லாம் நினைக்கலம்மா, இப்படி சொல்லணும்னு நினைக்கலம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்க கூட பல நேரங்களில் முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைக்கு தெய்வம் நம்மளை தள்ளிடணும். செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அழகாக இருக்குது அப்படின்னா நன்றி அப்போவே சொல்லிடுங்க. தவறுன்னு மனசில் தோணியாச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் ஒரு மன்னிப்பு, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் தப்பே பண்ணலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் முதல்ல சாரி சொல்லணும். தப்பே பண்ணாத நபர் தான், நான் தப்பே பண்ணாட்டா கூட என்னை தப்பாக புரிஞ்சு தொலைச்சிட்டேம்மா, அதற்கு ஒரு சாரி, ஐ எம் சாரி ஃபார் தி சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலைக்கு நான் வருந்துகிறேன்னு முதல்ல சொல்கிற நபராக இருந்துட்டீங்கன்னு வைங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய தைரியமாக இருக்கும். பாரதி அதை தான் சொல்லுவான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும்